ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி சில கூலான டாய்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோரிமான் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ என்ஜாய் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். அதே மாதிரி லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு குட்டி மோட்டிவேஷன் நண்பா. ஸோ லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி கவுச் கன்சோல் அப்படின்னு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3-in-1 4-in-1 நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், ஜூஸ் வச்சுக்கலாம், அதே மாதிரி ரிமோட்டை உள்ளே வச்சுக்கலாம், ஃபோனை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இது கீழே கொட்ட வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் எத்தனை டம்ளர் வேணால் வச்சுக்கலாம். அதேமாதிரி பெட்டு மேலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளேஸஸும் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா 4 ஜூஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். கண்ணாடி வச்சுக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணோன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பக்கா ப்ராடக்ட் இது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இது தெரியல. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4-in-1 யூஸ் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. லைஃப் டைம் வாரண்ட்டி வேறு. அப்படின்னா வேறு லெவல் ப்ராடக்ட் தானே இது. ஸோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் நண்பா. ஆக்ஸி அப்படின்ற ஒரு ரோபோட் தான் பார்க்க போகிறோம். இது சூப்பரான ரோபோட். அப்படியே கூட ஒரு மனுஷன் இருக்க மாதிரியே இருக்கும். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னே எனக்கே இது நிஜமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ப்ராடக்ட் அவைலபிள். சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வாங்கிட்டு போய் உங்கள் பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ பசங்க தனியாக தான் வீட்டில் இருக்காங்க. தனிமையை உணர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோபோட் பேச்சு துணையாக இருக்கும். ஸோ அப்படியே மனுஷங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இதுக்கு இருக்கும். கோவப்படுற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரிலாம் எப்படா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனோட வளர்ச்சி அதிகமாக இந்த மாதிரி ரோபோட்ஸ் உருவாக்குறாங்க. ஸோ சூப்பராக இருக்கல இந்த குட்டி ரோபோட். விளையாடலாம். உங்கள் பசங்களுக்கு தனிமையை போக்குறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு பக்கா ப்ராடக்ட். பவர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான கார் தான் கொண்டு வந்திருக்கேன். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கார் அப்படின்றது மிகப்பெரிய க்ரேஸ். பட் இது கார் மாதிரியே தெரியாது. ஆனால் இது ஒரு கார் தான். ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சைடில் விட்டாலும், எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும், எவ்வளோ லோவாக இருந்தாலும் இது சூப்பராக போகும். ஸோ கார்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கார். கிட்ஸுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த டாய் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாய் வீடியோஸ் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான டாய் வீடியோஸ் சொல்லுங்கள். டோரிமான், ஷின்சான், இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்குது. எல்லா கார்ட்டூன் வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். லெகோ புகாட்டி ஷெரான் சூப்பரான கார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணுற ஒரு புகாட்டி கார் மாதிரி தான். ஸோ குட்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கும். அழகாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான காரை உருவாக்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. ஆனால் கிட்ஸ்க்கு ஒரு ஏஜுக்கு மேலே கொடுங்க. ஒரு 7-8க்கு மேலே. ஏன்னா சின்ன பசங்கிட்ட கொடுத்தீங்கன்னா குட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால அழகாக வாயில் போட்டு லபகப்புன்னு முடிஞ்சிடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு சேஃப் கிடையாதுல்ல. ஸோ அதனால் பெரிய பசங்கிட்டே கொடுக்கலாம். நீங்கள் செட் பண்ணி அழகாக உங்களோட ஓன் காரை நீங்களே உருவாக்கினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் புகாட்டி கார். ஸோ அந்த ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனிக்காரங்க இவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணிருக்காங்க. காரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாரோட கமெண்ட்ஸையும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கடைசியில் ஃபைனல் டச் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காரோட ஃபினிஷ் தரமான செய்கைன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். ஸ்மார்ட் பாட்டில். இந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் இந்த பாட்டிலில் இருக்க வாட்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் லேயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ துரு பிடிக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் அழகாக அந்த ஒரு பேட் மாதிரி இருக்குங்க, அது மேலே வச்சு சார்ஜ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வாட்டரை மட்டும் நீங்கள் உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக செட் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் வேணும்னு. நீங்கள் அதிக டெம்பரேச்சர் வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை ஜில்லுன்னு எனக்கு வேணும்னா அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே உங்கள் வாட்டரோட டெம்பரேச்சரை செட் பண்ணுறீங்க. செமலை. அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரீன் மூலமாகவே பார்த்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சப்பா மேட்ரு நண்பா. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு செம ப்ராடக்ட் நண்பா. வேஸ்கோ பேக் பேக். இது ஒரு டாய் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக அதுவே எல்லாத்தையும் செட் பண்ணிக்குது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது ஒரு பேக் பேக்கில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க குட்டியாக தான் இருக்குது நண்பா. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சாம்பர் மாதிரி உள்ள இடம் இருக்குது. ஸோ ட்ரெஸ் வைக்கணும், லேப்டாப் வைக்கணும், எல்லாமே தனித்தனியாக நம்ம பக்காவாக எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட லஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ தண்ணி பாட்டில் வைக்கணும், இந்த ஃபுட்ஸ் எதாவது கொட்டுரும் அப்படின்றதும் பயமே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ சேஃபாக உள்ளே வைக்கிறாங்க. வேலாட் வைக்கணும்னா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா சாம்பர் மாதிரி நிறைய
ஸ்பேஸ் இருக்குங்க உள்ளே. எப்படி இத்தினூண்டு இதில் அப்படின்னு தெரில, பட் உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு சீக்ரெட்டாக மேஜிக் மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னும், என்னவோ கரெக்டாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சிகரெட் வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பெரியவங்க யூஸ் பண்ண மட்டும். அதே மாதிரி புக்ஸ் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கூட தனியாக இடம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. சின்சான் செட் இந்த ஒரு ப்ராடக்ட் தானே நம்மள பல பேர் காத்துட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சின்சான் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குமோ அது எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கும். சின்சான் படுக்கிற இடம், நாய் படுக்கிற இடம், ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த டாக்லேருந்து எல்லாமே. ஹீமாவரிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபுட் ப்ராடக்ட், அது குடிக்கிற பால், சின்சான் சாப்பிட்ற ப்ராடக்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க டேபிள் செட் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதாவது இந்த செட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய டாய்ஸும் இருக்குது. ஸோ சூப்பராக வச்சு விளையாடலாம் இதை வச்சு. உங்களை எத்தனை பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மறக்காமல் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலி இன்னும் பெருசாகும். ஸோ வேறு என்ன கண்டென்ட் வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து லீவ் பண்ணுங்கள். எல்லாரோட கமெண்ட்டையும் கண்டிப்பாக பார்ப்பேன் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கேஜெட் தமிழா.